நடந்தப்போ நீங்க பக்கத்துல இருந்தீங்களா சார் அங்க? ஆமாங்க, நேற்று தான் எங்களுடைய ஷெட்யூல் படி பகல்காம்ல 3வது தேர்ட் டே ட்ரிப் வந்து பகல்காம் டூர் தான். ஓகே சார். அதுல வந்து ஏபிசின்னு 3 சென்டர் கூட்டு போவாங்க. ஓகே. அதுல ஏ சென்டர் முடிச்சிட்டோம், சி முடிச்சிட்டோம். அதுல டிங்கிற இடத்துலதான் அந்த இன்சிடென்ட் நடந்ததுங்க. ஓ சரி சார், சரி சார். நேம் வந்து பாய்சரம், அந்த இடம் வந்து பாய்சரன் அந்த இடத்துலதான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. நாங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு 15ல இருந்து 20 கிலோமீட்டர்ல இருக்கு. ஓகே ஓகே. அங்க ஏதாச்சும் எப்படி சார் சேஃப்டி எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து? அதாவது எங்களுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே எங்க டூர் ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே வந்து எங்க வெஹிக்கிள் டிரைவர்ஸுக்கு இமிடியேட்டா மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு சேஃப்டியா டூரை கேன்சல் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. நாங்க ஆல்மோஸ்ட் 70% பாத்துட்டோம். அந்த 25% பார்க்க வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் நடந்ததுனால அப்படியே வர சொல்லிட்டாங்க. நாங்க அப்படியே சேஃபா ஒரு ஹோட்டல்ல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணாங்க. அங்க வந்துட்டோம். உடனே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, எல்லா ஏரியாவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. மிலிட்டரி வேன் வந்து எல்லா பக்கமே ரவுண்ட்ஸ் வந்துட்டாங்க. யாரும் அனாவசியமா ரோட்ல நிக்க விடல. எங்களுக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ண இந்த ஹோட்டல்லையுமே எங்க ப்ரூஃப் பார்த்துட்டு தான் உள்ள அலோவ் பண்ணி அவங்க மட்டும் லஞ்ச் சீக்கிரமா சாப்பிட சொல்லிட்டு அப்படியே நாங்க கிளம்பி கூட வந்தவருக்கு ஒருத்தருக்கு அந்த நேரத்துலதான் கொஞ்சம் நியூஸ் கேள்விப்பட்டோம்னா ஒரு கொஞ்சம் அட்டாக் மாதிரி வந்துருச்சு அவருக்கு. நியூஸ் கேள்விப்பட்டதுனால அவங்களுக்கு அட்டாக்? ஆமா, அவருக்கு அதுவும் அது ஏற்கனவே கொஞ்சம் டயர்டான ஆளு. அதோட இதையும் வந்தோம்னா அவரை தனியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவரு சார் பேரு சார்? அவர் பேரு சந்துருங்க. அவரோட வயசு என்ன சார்? முழு நேம் வந்து பாலா சந்துரு. ஓகே. சந்துருன்னு நேம் எல்லாரும் கூப்பிடுறதுங்க. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஜிஎம்சி ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிட்டாங்க. ஓகே சார். இப்ப அவர் எப்படி சார் இருக்காரு? அவருடைய இப்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துருந்தீங்க. ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்காரு. இப்ப நல்லா இருக்காரு. ஓகே ஓகே சார். ஓகே சார். தென் உங்களுக்கு ஃபுட் எல்லாம் எப்படி சார் அவங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களா எப்படி சார்? இல்ல சார், ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு ஷெட்யூல் படி இன்னைக்கு நாங்க ரிட்டர்ன் ஆக போறோம். நாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு எங்களால போக முடியாது. நாங்க இமீடியட்டா எங்க ஆர்கனைசர்ஸ் மட்டும் டூர் ஆர்கனைசர் மட்டும் ஒருத்தர் போய் இமீடியட்டா போய் பாத்துட்டு வந்துட்டாருங்க. ஓகே. அது வந்து சேஃப்டியா இருக்கிறாரு, ஆஞ்சியோ பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டண்ட் வச்சிருக்காங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகே சார். ஓகே ஓகே. மத்தபடி எங்களால அங்க மூவ் பண்ண முடியல. ஓகே சார். இன்னைக்கு காலையில போலான்னு பார்த்தா காலையில ஹோம் மினிஸ்டர் வராருங்கிறதுனால அந்த ஏரியா எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகே சார். உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு ஆக்சுவலா நீங்க கேள்விப்பட்டது? கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சு, ஷாக்கிங்கா இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒரு போன் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நியூஸ் கேள்விப்பட்டோம்னா ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், டீலர்ஸ், எங்க சர்க்கிள் எல்லாருடைய சர்க்கிள் இருந்து மெயினா போன் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணிட்டே இருந்தோம். ஓகே சார். ஓகே. அதனால ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சுங்க. ஆனா சேஃப்டியா ஃபீல் பண்ணா கடவுள் கிருபையில எல்லாருமே சேஃப்டியா இருக்கிறோம். நடந்த இன்சிடென்ட் தாங்க எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ட்ராஜடி. அவங்களுடைய அந்த உயிரிழப்பு தாங்க முடியாத வழியா இருந்துச்சு எல்லாத்துக்குமே. கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது எல்லாரும் நாங்க ப்ரே பண்ணிக்கிட்டோங்க எல்லாத்துக்கும். ஓகே சார். இப்போ நம்ம சங்கத்துல இருந்து போனவங்க எல்லாருமே சேஃபா தானே சார் இருக்காங்க? ஆமா, எல்லாமே சேஃபா இருக்குங்க. அவர் மட்டும் ஃப்ரைடே வரைக்கும் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அட்வைஸ் படி ஃப்ரைடே வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. கவர்மெண்ட் டேக் கேர் ஆஃப் தம். கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே கொஞ்சம் அவங்கள கேர் எடுத்துக்கிறாங்க. அவங்களே கேர் எடுத்துக்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க எல்லாருமே அட்மிட் ஆயிருக்காங்க கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே. இந்த இதுல காயமடைஞ்சவங்களும் அங்கதான் இருக்காங்க. அதனால அவரையும் அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார். ஓகே. ஃப்ரைடேக்கு அப்புறம் அவங்களை சேஃபா அனுப்பிச்சு வச்சிருவாங்க நம்புறோம். நீங்க எத்தனை மணிக்கு சார் அங்க இருந்து கிளம்புறீங்க? எங்களுக்கு ஈவினிங் 5 o'clock. எங்களுக்கு 2 ஃப்ளைட்ல வரும். ஒருத்தவங்க இண்டிகோல ஒரு 20-19 பேருங்க. ஓகே. மீதி 40-50 பேர் வந்து ஏர் இந்தியாங்க. ஏர் இந்தியால வராங்க டைரக்டா. சென்னை வந்துடுறாங்க. ஹைதராபாத் வந்து வரோங்க. ஹைதராபாத் வந்து தான் வரும். எங்களுடைய ஏர் இந்தியா வந்து ஹைதராபாத்துக்கு நைட்டு 11:30 வருதுங்க. மார்னிங் தான் எங்களுக்கு அடுத்த பிளைட் 7:30 ஹைதராபாத்ல, 8:30 சென்னை வந்துடும். தாக்குதல் நடந்தப்போ நீங்க பக்கத்துல இருந்தீங்களா சார் அங்க? ஆமாங்க, நேற்று தான் எங்களுடைய ஷெட்யூல் படி பகல்காம்ல 3வது தேர்ட் டே ட்ரிப் வந்து பகல்காம் டூர் தான். ஓகே சார். அதுல வந்து ஏபிசின்னு 3 சென்டர் கூட்டு போவாங்க. ஓகே. அதுல ஏ சென்டர் முடிச்சிட்டோம், சி முடிச்சிட்டோம். அதுல டிங்கிற இடத்துலதான் அந்த இன்சிடென்ட் நடந்ததுங்க. சரி சார், சரி சார். நேம் வந்து பாய்சரம், அந்த இடம் வந்து பாய்சரன்
அந்த இடத்துலதான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. நாங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு 15 ல இருந்து 20 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. ஓகே ஓகே. அங்க ஏதாச்சும் எப்படி சார் சேஃப்டி எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து? அதாவது எங்களுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே எங்க டூர் ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே வந்து எங்க வெஹிக்கிள் டிரைவர்ஸுக்கு இமிடியேட்டா மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு சேஃப்டியா டூரை கேன்சல் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. நாங்க ஆல்மோஸ்ட் 70% பாத்துட்டோம். அந்த 25% பார்க்க வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் நடந்ததுனால அப்படியே வர சொல்லிட்டாங்க. நாங்க அப்படியே சேஃபா ஒரு ஹோட்டல்ல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணாங்க. அங்க வந்துட்டோம். உடனே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, எல்லா ஏரியாவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. மிலிட்டரி வேன் வந்து எல்லா பக்கமே ரவுண்ட்ஸ் வந்துட்டாங்க. யாரும் அனாவசியமா ரோட்ல நிக்க விடல. லஞ்ச் அரேஞ்ச் பண்ண இந்த ஹோட்டல்லையுமே எங்க ப்ரூஃப் பார்த்துட்டு தான் உள்ள அலோவ் பண்ணி அவங்க மட்டும் லஞ்ச் சீக்கிரமா சாப்பிட சொல்லிட்டு அப்படியே நாங்க கிளம்பி கூட வந்தவருக்கு ஒருத்தருக்கு அந்த நேரத்துலதான் கொஞ்சம் நியூஸ் கேள்விப்பட்டோம்னா ஒரு கொஞ்சம் அட்டாக் மாதிரி வந்துருச்சு அவருக்கு. நியூஸ் கேள்விப்பட்டதுனால அவங்களுக்கு அட்டாக்? ஆமா, அவருக்கு அதுவும் அது ஏற்கனவே கொஞ்சம் டயர்டான ஆளு. அதோட இதையும் வந்தோம்னா அவரை தனியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவரு சார் பேரு சார்? அவர் பேரு சந்துருங்க. அவரோட வயசு முழு நேம் வந்து பாலா சந்துரு. ஓகே. சந்துருன்னு நேம் எல்லாரும் கூப்பிடுறதுங்க. அவரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஜிஎம்சி ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிட்டாங்க. ஓகே சார். இப்ப அவர் எப்படி சார் இருக்காரு? அவருடைய இப்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது சொன்னீங்க. ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்காரு. இப்ப நல்லா இருக்காரு. இட்ஸ் ஓகே. ஓகே சார். ஓகே சார். தென் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எப்படி சார் அவங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களா எப்படி சார்? இல்ல சார், ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு ஷெட்யூல் படி இன்னைக்கு நாங்க ரிட்டர்ன் ஆக போறோம். நாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு எங்களால போக முடியாது. நாங்க இமீடியட்டா எங்க ஆர்கனைசர்ஸ் மட்டும் டூர் ஆர்கனைசர் மட்டும் ஒருத்தர் போய் இமீடியட்டா போய் பாத்துட்டு வந்துட்டாருங்க. ஓகே. வந்து சேஃப்டியா இருக்கிறாரு, ஆஞ்சியோ பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டண்ட் வச்சிருக்காங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகே சார். ஓகே ஓகே. மத்தபடி எங்களால அங்க மூவ் பண்ண முடியல. ஓகே சார். இன்னைக்கு காலையில போலான்னு பார்த்தா காலையில ஹோம் மினிஸ்டர் வராருங்கிறதுனால அந்த ஏரியா எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகே சார். உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு ஆக்சுவலா நீங்க கேள்விப்பட்டது? கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சு, ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒரு போன் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நியூஸ் கேள்விப்பட்டோம்னா ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், டீலர்ஸ், எங்க சர்க்கிள் எல்லாருடைய சர்க்கிள் இருந்து மெயினா போன் வந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணிட்டே இருந்தோம். ஓகே சார். ஓகே. அதனால ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சுங்க. ஆனா சேஃப்டியா ஃபீல் பண்ணா கடவுள் கிருபையில எல்லாருமே சேஃப்டியா இருக்கிறோம். நடந்த இன்சிடென்ட் தாங்க எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ட்ராஜடி. அவங்களுடைய அந்த உயிரிழப்பு தாங்க முடியாத வழியா இருந்துச்சு எல்லாத்துக்குமே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது எல்லாரும் நாங்க ப்ரே பண்ணிக்கிட்டோங்க எல்லாத்துக்கும். ஓகே சார். இப்போ நம்ம சங்கத்துல இருந்து போனவங்க எல்லாருமே சேஃபா தானே சார் இருக்காங்க? ஆமா, எல்லாமே சேஃபா இருக்குங்க. அவர் மட்டும் ஃப்ரைடே வரைக்கும் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அட்வைஸ் படி ஃப்ரைடே வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. கவர்மெண்ட் டேக் கேர் ஆஃப் தம். கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே கொஞ்சம் அவங்கள கேர் எடுத்துக்கிறாங்க. அவங்களே கேர் எடுத்துக்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க எல்லாருமே அட்மிட் ஆயிருக்காங்க கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே. இந்த இதுல காயமடைஞ்சவங்களும் அங்கதான் இருக்காங்க. அதனால அவரையும் அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார். ஓகே. ஃப்ரைடேக்கு அப்புறம் அவங்களை சேஃபா அனுப்பிச்சு வச்சிருவாங்க நம்புறோம். நீங்க எத்தனை மணிக்கு சார் அங்கிருந்து கிளம்புறீங்க? எங்களுக்கு ஈவினிங் 5 o'clock. எங்களுக்கு 2 ஃப்ளைட்ல வரும். ஒருத்தவங்க இண்டிகோல ஒரு 19 பேருங்க. ஓகே. மீதி 50 பேர் வந்து ஏர் இந்தியாங்க. ஏர் இந்தியால வராங்க. டைரக்டா சென்னை வந்துடுறாங்க. ஹைதராபாத் வந்து வரோங்க. ஹைதராபாத் வந்து தான் வரும். எங்களுடைய ஏர் இந்தியா வந்து ஹைதராபாத்துக்கு நைட்டு 11:30 வருதுங்க. மார்னிங் தான் எங்களுக்கு அடுத்த பிளைட்டு 7:30 ஹைதராபாத்ல, 8:30 சென்னை வந்துடும். தாக்குதல் நடந்த இடத்திற்கு செல்லாததால் மதுரையைச் சேர்ந்த 68 பேர் தப்பித்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் நமது செய்தியாளர்களுடன் பகிர்ந்து கொண்ட அந்த தகவல்களை கேட்டோம்.